திருச்சி ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் செபாஸ்டியன் மற்றும் ராஜன் சக்கரவர்த்தி ஆகியோர் தலைமையில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் நாசவேலி எதிர்ப்பு சோதனை நடத்தப்பட்டது. மேலும் சோதனையின் போது திருச்சி வெடிகுண்டு கண்டறியும் படை, திருச்சி மோப்பனாய் படை, இருப்பு பாதை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ஒட்டமெத்தை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் இருவர் அவ்வழியாக வந்து கொண்டிருந்த போது சேலத்தில் இருந்து ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல அதிக ஒலி எழுப்பியதில் பயத்தில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் ஒன்று கூடி தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் மாவட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அரிசி, பிஸ்கெட், சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 4000 பெட்டிகள் 8 வேன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சுவாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஊராட்சியில் புவி காப்பு இயக்கம், ஊராட்சி நிர்வாகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக மண்வள தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழா புவிகாப்பு பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாக அறங்காவலர் இரணியன் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பொட்டல்புதூர் சவேரியார் ஆலய திருவிழா கடையம் பங்குத்தந்தை மனோஜ், திருநெல்வேலி சமூக சேவை சங்க இயக்குனர் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர், அருட் சகோதரிகள் மற்றும் பொட்டல்புதூர் இறைமக்கள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஈரோடு கிராமின் கூட்டா நிதி நிறுவன சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சங்ககிரி போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு இரும்பு பேரிகார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தனியார் நிதி நிறுவன மண்டல அலுவலர் மைதீன் தலைமை வகித்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பேரிகார்டை போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே கொளத்தூர் ஊராட்சியில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 150 ஏக்கர் பரப்பளவில் ஏரி அமைந்துள்ளது. இந்நிலையில் அண்மையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் ஏரி 75 விழுக்காடு நிரம்பி கரை சேதமடைந்து உடையும் அபாயம் உள்ளது என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே அசம்பாவிதம் ஏற்படும் முன் மண் மூட்டைகளை கொண்டு சீரமைக்க நடவடிக்கை தேவை என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.